அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இப்போ நாம் பார்க்க போகிற தலைப்பு நன்னூலில் பாயிரவியலிருந்து நூல் யாப்பு அப்படிங்கிற தலைப்பிலேருந்து பார்க்க போகிறோம். யாப்பு அப்படின்னா என்னென்னா வெண்பா ஆசிரியப்பா அப்படிங்கிற செய்யுள் வகையை தான் குறிக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். யாப்பு என்பது பொதுவாக வெண்பா ஆசிரியப்பா போன்ற செய்யுள் வகையை குறிக்கும். சிறப்பு பாயிரத்தில் ஒன்றான யாப்பு என்பதற்கு தொடர்ச்சி என்பது பொருளாகும். சிறப்பு பாயிரத்திலையும் யாப்பு பார்த்துருக்கோம். அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ச்சி என்பது பொருள். அவ்விரண்டிற்கும் மாறானது நூல் யாப்பு. நூல் யாப்பு அப்படிங்கிறது வெண்பா ஆசிரியப்பா அது ரெண்டும் கிடையாது. தொடர்ச்சி அப்படிங்கிற பொருளும் கிடையாது. இது ரெண்டுக்கும் மாறானது தான் நூல் யாப்பு. அதாவது இது நூல் செய்யப்படும் முறையை குறிக்கும். ஒரு நூல் எப்படி எழுத போகிறாங்க அப்படிங்கிற முறையை குறிக்கிறது தான் நூல் யாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நூலை அடிப்படையாக கொண்டு வழிநூல் அமைத்தலை சிறப்பிப்பதே நூல் யாப்பாகும். இதில் இருக்க நூல் யாப்பு அப்படிங்கிறது முதல் நூலை அடிப்படையாக வச்சு வழிநூல் அமைத்தலை குறிக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல் யாப்போட வகைகள் மொத்தம் 4. என்னென்னு பார்த்தோன்னா 150ல் தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்ப்பு எனத்தகும் நூல் யாப்பு ஈர் 2 என்ப. தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்ப்பு எனத்தகும் நூல் யாப்பு ஈர் 2 என்ப. மொத்தம் நூல் யாப்பு 4 வகை. முதல் நூலை ஒட்டி நூல் செய்யும் முறை 4ஆக கூறப்படும். நூல் யாப்புனா என்னன்னு பார்த்தோம். முதல் நூலை ஒட்டி வழிநூலை அமைக்கிறது தான் நூல் யாப்பு. அந்த மாதிரி அமைக்கிறத 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் விரிந்து கிடப்பவற்றை தொகுத்து சொல்லுதல். விரிந்து கிடப்பவற்றை தொகுத்து சொல்லுதல். இரண்டாவது ஒன்று தொகையாய் கிடப்பவற்றை விரித்து சொல்லுதல். தொகையாய் கிடைப்பவற்றை விரித்து சொல்லுதல். மூன்றாவது தொகுத்தும் விரித்தும் சொல்லுதல். தொகுத்தும் தொகை விரி, அதுதான் தொகுத்தும் விரித்தும் சொல்லுதல். நான்காவது மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் உள்ள நூலை வேறு மொழியில் பெயர்த்து கூறுதல் தான் மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் உள்ள நூலை வேறு மொழியில் பெயர்த்து கூறுதல் மொழிபெயர்ப்பு என்னும் 4 கூறுகளை உடையது தான் நூல் யாப்போட வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியோர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சிறப்பு பாயிரத்தில் வர்றது. சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியோர் யார் யாருன்னு பார்த்தோன்னா 51வது நூற்பால தன் ஆசிரியன், தன்னோடு கற்றோன், தன் மாணாக்கன், தகும் உரைக்காரன் என்று இன்னோர் பாயிரம் இயம்புதல் கடனே. ஒரு நூலுக்கு சிறப்பு பாயிரம் எழுதுறதுக்கு மொத்தம் 4 பேர் உரியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார்னா தன் ஆசிரியன், தன்னோடு கற்றோன், தன் மாணாக்கன், தகும் முறைக்காரன். தன் ஆசிரியன் அப்படின்னா தனக்கு நூல் பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியன். தன்னோடு கற்றோன் அப்படின்னா நாம் படித்த வகுப்பில் நம்ம கூட சேர்ந்து படித்தவங்க, அதாவது தன்னுடன் பாடம் கேட்டவன். மூன்றாவது தன் மாணாக்கன் அப்படின்னா தன்னுடைய மாணாக்கர். நான் இப்போ பாடம் சொல்லித்தரேன், என்னோட மாணாக்கர் எனக்கு என்னோட நூலுக்கு சிறப்பு பாயிரம் எழுதலாம். நான்காவது தகும் முறைக்காரன் அப்படின்னா தான் செய்த நூலுக்கு உரை எழுதும் தகுதி இருக்கணும். ஒரு உரை எழுதுறதுக்கான தகுதி இருக்கிறவங்க தான் சிறப்பு பாயிரம் செய்யணும். இந்த 4வரில் ஒருவர் சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறப்பு பாயிரத்தை பிறர் செய்ய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 52வது நூற்பால தோன்றா தோற்றி துறைப்பலம் முடிப்பினும் தான் தன் புகழ்தல் தகுதி அன்றே. தோன்றா தோற்றி துறைப்பலம் முடிப்பினும் தான் தன் புகழ்தல் தகுதி அன்றே. அதாவது பிறர்க்கு தோன்றாத நுட்பங்கள் எல்லாம் தோன்றும்படி பல துறைகள் அமைய ஒரு நூலை ஒருவன் செய்து முடித்தான். அத்தகு சிறப்புத்தன்மை உடையவன் ஆயினும் அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல் தகுதியற்றதாகும். எனவே சிறப்பு பாயிரத்தை பிறர் செய்தலே பொருத்தம். ஒருத்தவங்க அந்த நூலை எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ யோசித்து ஒரு நூலை எழுதிருக்கலாம், அவ்வளோ சிறப்பு அவங்களுக்கு இருந்தாலும் ஆனால் அவங்களையே அவங்க புகழ்ந்துக்கிறது அவங்களுக்கு தகுதி கிடையாது. அதனால சிறப்பு பாயிரத்தை அந்த நூல் எழுதினவங்களே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தற்புகழ்ச்சி குற்றமாகா இடங்கள் மொத்தம் 4. தற்புகழ்ச்சி குற்றமாகா இடங்கள் மொத்தம் 4. 53வது நூற்பால மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையினும் மன்னிய அவையிடை வெள்ளுறு பொழுதினும் தன்னை மறுதலை பழித்த காலையும் தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கே. அதாவது மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினும்
தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையினும் மன்னிய அவையிடை வெல்லுறு பொழுதினும் தன்னை மறுதலை பழித்த காலையும் தன்னை புகழ்தலும் தகும் புலவோர்க்கே. இந்த 4 இடத்துல புலவர்கள் தன்னை புகழ்ந்து சொல்லிக்கலாம். தற்புகழ்ச்சி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மண்ணுடை மன்றத்து ஓலை தூக்கினோம் அப்படின்னா மன்னன் அவைக்கு ஓலை எழுத போகிறாங்க இல்லையா, அவங்க மன்னன் அவைக்கு ஓலை எழுதுதல். தன்னுடைய ஆற்றல் உணரார் இடையினும் தன்னோட வலிமையை அறியாதவர்கிட்ட தன்னை பற்றி புகழ்ந்து சொல்லி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது மன்னிய அவையிடை வெல்லுறு பொழுதினும் அவைக்களத்தில் வாதம் செய்து வெல்லும்போது தன்னோட பெருமை தானே பேசிக்கலாம். 4வது தன்னை மறுதலை பழித்த காலையும் தன்னை பிறர் பழிக்கும் போதும் தன்னோட தற்புகழ்ச்சி குற்றமாகாது. அதாவது மன்னனோட அவைக்கு ஓலை எழுதும் போதும் தன் வலிமையை அறியாதவர்களிடத்திலையும் அவைக்களத்தில் வாதம் செய்து வெல்லும் போதும் தன்னை பிறர் பழித்து கூறுற இடங்கள்லையும் தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது குற்றமாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாயிரவியலில் பாயிரத்தின் இன்றியமையாமைக்கான நூற்பா பார்த்தோன்னா 54வது நூற்பா. 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. 1000 உறுப்புகளை கொண்டதாய் பறந்து விரிந்த நூலாக இருப்பினும் பாயிரத்தை பெறாவிடில் அது நூலாக இருக்காது. 1000 உறுப்புகளை கொண்ட ஒரு பெரிய நூலாக கூட இருக்கலாம். அதில் பாயிரம் இல்லை அப்படின்னா அது ஒரு சிறந்த நூல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா பாயிரத்தின் சிறப்புகள் மொத்தம் 3 சொல்லியிருக்காங்க. பாயிரவியலில் இறுதி நூற்பா இது 55வது நூற்பா. மாடக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடமைத்தோல் நல்லார்க்கு அணியும் போல் நாடிமுன் ஐதுரையா நின்று அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது. மாடக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடமைத்தோல் நல்லார்க்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது. அதாவது மாடக்கு சித்திரமும் அப்படின்னா மாளிகைக்கு ஓவியம் எவ்வளவு அழகு, அதே மாதிரி மாநகருக்கு கோபுரமும் பெரிய நகரத்திற்கு கோபுரம் எவ்வளவு அழகு. அதே மாதிரி அசைகின்ற மூங்கில் போன்ற தோலை உடைய பெண்ணுக்கு அணியும்னா நகைகள் அழகு சேர்க்கும். அந்த அசைகின்ற மூங்கில் போன்ற தோலை உடைய பெண்ணுக்கு அணிகலன்கள் எவ்வளோ அழகு சேர்க்குதோ அதே மாதிரி தான் பாயிரங்களும் நூல்களுக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றை போல கருதி நுண்ணிய பொருளை கூறும் பாயிரங்களை எவ்வகைப்பட்ட நூல்களுக்கும் முன்னர் வைத்தனர் பெரியோர். ஆதலால் முதலில் பாயிரம் இல்லாதது நூலாகாதாம். அதனால் நூலில் முன்னாடி பாயிரம் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த பாயிரம் தான் அந்த நூலுக்கு அழகு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நன்னூலில் பாயிரவியலில் மொத்தம் 55 நூற்பா முடிச்சாச்சு. அடுத்ததாக எழுத்ததிகாரம் பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில். நன்றி, வணக்கம்.